ஃபைவர்ன்றது ஃப்ரீலான்சிங் மூலியமா பணம் சம்பாதிக்கிற எல்லாருக்குமே ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வெப்சைட்னே சொல்லலாம். ஃபைவர்னா என்ன, அதில் எப்படி நம்ம பணம் சம்பாதிக்கிறது, இதை பற்றியெல்லாம் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டீங்க அப்படின்னா ஃபைவர்னா என்னன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிரும். அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் ஃபைவர் மூலியமா இப்போ வரைக்குமே நல்லாவே சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. அதே சமயம் நிறைய பேர் ஃபைவரை ரொம்ப ஆர்வமாக ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் எந்த ஆர்டரும் வரலன்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே குவிட் பண்ணிட்டாங்க. பொதுவாகவே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி ரொம்ப ஆர்வமா ஃப்ரீலான்சிங் ஆரம்பிக்கிற 170 பேர் இந்த ஃப்ரீலான்சிங்கை ஒரு வருஷத்துக்குள்ள குவிட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா அவங்க பண்ற சின்ன சின்ன தவறுகள் தான். ஸோ இந்த வீடியோல நம்ம ஃபைவர்ல ஃப்ரீலான்சர்ஸ் பண்ற 5 காமனான மிஸ்டேக்ஸை தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ஆல்ரெடி ஃப்ரீலான்சர்ஸா இருக்கிறவங்களுக்கும் உதவியா இருக்கும், ஃப்ரீலான்சிங்கை ஸ்டார்ட் பண்ண போறவங்களுக்கும் உதவியா இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் நெட்டிசன்ஸ், வெல்கம் டு ஒயிட் போர்ட் நேஷன். நான் உங்க அனீஷ். ஃபைவர்ல எல்லாரும் காமனா பண்ற ஒரு மிஸ்டேக் என்னன்னா அண்டர் பிரைசிங் யுவர் சர்வீசஸ். அதிகமா இந்த மிஸ்டேக்கை இந்தியன்ஸ் தான் பண்றாங்க, அதுவும் முக்கியமா பிகினர்ஸ் தான் பண்றாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கிக்கோட பிரைஸை ரொம்ப கம்மியா வச்சாதான் நமக்கு நிறைய கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. 2023 ஃபைவர் ஃப்ரீலான்சிங் ரிப்போர்ட் படி கம்மியான பிரைஸ்ல கிக் வச்சிருக்கவங்கள விட அதிகமான பிரைஸ்ல கிக் வச்சிருக்கவங்களுக்கு தான் 30% அதிகமா ஹை குவாலிட்டி ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்குது. ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும், அதிகமா கிளைண்ட்ஸ் ஃபைவருக்கு வரதுக்கு காரணம் சீப்பஸ்டான ஒரு ஃப்ரீலான்சரை பிடிக்கிறதுக்காக கிடையாது, குவாலிட்டியான ஒரு ஃப்ரீலான்சரை பிடிக்கிறதுக்கு. சரி, நம்ம தானே இந்த ஃபைவர் டியூட்டோரியல் வீடியோவில் பிரைஸை கம்மியாக வைக்க சொன்னோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது முதல்ல உங்களுக்குன்னு ஒரு ரேட்டிங் வரதுக்காக நீங்க பிரைஸை கம்மியாக வச்சு ஒரு 2-3 கிளைண்ட்ஸை பார்த்துருங்க. அதுக்கப்புறமும் நீங்க பிரைஸை ரொம்ப கம்மியாக வச்சிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் பிரச்சனையாக வரும். ஒரு ப்ராப்பர் ப்ரொஃபஷனல் லோகோ டிசைனர் ஒரு லோகோ டிசைன் பண்ணுறதுக்கு 3000 ரூபாய் வாங்குறாரு அப்படின்னா நீங்கள் அதே லோகோ டிசைனை 300 ரூபாய்க்கு பண்ணித்தரேன்னு நீங்கள் கிக் போட்டிருந்தீங்கன்னா இந்த 2 கிக்கையும் பார்க்குற கிளைண்ட்ஸோட மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்த செல்லர் ரொம்ப கம்மியான ப்ரைஸ்க்கு இந்த லோகோ டிசைன் பண்ணி தராரு அப்படின்னா இவர் கண்டிப்பாக ப்ரொஃபஷனலாக இருக்க மாட்டாரு, இல்லை இவரோட ஒர்க்கோட குவாலிட்டி ரொம்பவே கம்மியாக இருக்கும் அப்படின்ற ஒரு தாட்டை நீங்கள் கிளைண்ட்டுக்கு கொடுக்க சான்ஸ் இருக்குது. அவங்க பிராண்டை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிற கிளைண்ட்ஸும் குவாலிட்டியில் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கிற கிளைண்ட்ஸும் அதிகமாக ப்ரைஸ் வச்சிருக்கிற அந்த லோகோ டிசைனர்கிட்ட தான் போவாங்க. ஏன்னா அவங்க அவரை தான் எக்ஸ்பர்ட்னு நினைப்பாங்க. அண்ட் அவர்கிட்ட அதிகமாக ரிவிஷன்ஸும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இவ்வளோ பே பண்ணி உங்கள்கிட்ட வாங்குறாங்க அப்படின்னா அவங்களும் ஒரு ஹை குவாலிட்டி கிளைண்ட்டாக தான் இருப்பாங்க. ஆனால் இதே உங்கள்கிட்ட 300 ரூபாய்க்கு லோகோ டிசைனை வாங்குறவங்க 10-15 ரிவிஷன்ஸை கூட சாதாரணமாக கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன மைண்ட் செட் இருக்குன்னா நீங்கள் வெறும் இதை சைடு இன்கமாக தான் பார்க்குறீங்க அண்ட் நீங்கள் ஒரு டிசைனர் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது அப்படின்ற ஒரு தாட் தான் இருக்கும். சரி, அப்போ எவ்வளோ தாங்க ப்ரைஸ் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ப்ரைஸ்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி சில ஹோம் ஒர்க்ஸ் பண்ணி ஆகணும். உங்களுடைய சேம் கைண்ட் ஆஃப் ஸ்கில் செட்ஸில் உள்ள காம்படிட்டர்ஸ்லாம் என்ன மாதிரி ப்ரைஸ் வச்சுருக்காங்கன்றதை நீங்கள் ஃபைவரில் சர்ச் பண்ணி பார்க்கணும். ரொம்ப லோவாகவும் வச்சிடாம ரொம்ப ஹையாகவும் வச்சிடாம ஒரு காம்படிட்டிவ் ப்ரைஸை நீங்கள் வைக்கணும். நான் பார்த்த நிறைய ஃபைவர் பிகினர்ஸே ஆரம்பத்தில் ப்ரைஸை கம்மியாக வச்சுட்டு லோ குவாலிட்டியான கிளைண்ட்ஸ் கிட்ட மாட்டி ரொம்ப கடுப்பாக்கி ஃபைவரே குவிட் பண்ணிட்டு போனதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதனால டோன்ட் அண்டர் பிரைசிங் யுவர் சர்வீசஸ். ரெண்டாவது காமனான ஃபைவர் மிஸ்டேக் என்ன அப்படின்னா நாட் ஃபோக்கஸிங் ஆன் அ நிஷ். நிஷ்னா ஒன்றும் இல்லைங்க, உங்களுடைய ஸ்கில்ஸ் தான். நிறைய பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா டைப்ஸ் ஆஃப் சர்வீஸையும் அவங்க கிக்ல ஆட் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு கிக்ல கிராஃபிக் டிசைன் பண்ணி தரேன்னு போட்டிருப்பாங்க, இன்னொரு கிக்ல கான்டென்ட் கிரியேட் பண்ணி தரேன்னு போட்டிருப்பாங்க, இன்னொரு கிக்ல டிரான்ஸ்லேட் பண்ணி தரேன்னு போட்டிருப்பாங்க. நிறைய சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணாதான் நிறைய கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அது ரொம்பவே தவறான ஒரு கருத்து. கிளைண்ட்ஸ் எப்பவுமே ஒரு ஜெனரலிஸ்டான ஃப்ரீலான்சர்ஸை விரும்ப மாட்டாங்க, அவங்க தேவை ஸ்பெஷலிஸ்ட். 2022 ஃபைவர் டேட்டா படி எல்லா சர்வீசஸையுமே ப்ரொவைட் பண்ற ஜெனரலிஸ்ட் ஃப்ரீலான்சர்ஸை விட ஸ்பெஷலைஸ்ட் ஃப்ரீலான்சருக்கு தான் 60% அதிகமான ஆர்டர்ஸை ஹை ப்ரொஃபைல் கிளைண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க தேடிக்கிட்டு இருக்க அந்த சர்வீஸ்க்கு அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் தான் தேவை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீலான்சர்ஸ்க்கு காம்படிஷன் ரொம்பவே அதிகம். ஃபைவர்ல இந்தியால இருந்து இருக்கிற ஃப்ரீலான்சர்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர். இதுல 90% பேர் இந்த ஜெனரலிஸ்டா
தான் இருக்காங்க. அதாவது மல்டிபிள் சர்வீசஸை ப்ரொவைட் பண்றது. 10% பேர் தான் ஸ்பெஷலிஸ்டா இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு தான் 60% அதிகமான ஆர்டர்ஸ் கிடைக்கிறதா ஃபைவர் 2022 ரிப்போர்ட் சொல்லுது. அதனால நீங்களும் ஒரு ஜெனரலிஸ்ட் ஃப்ரீலான்சரா இருந்து எல்லா சர்வீஸையும் ப்ரொவைட் பண்றீங்க அப்படின்னா நீங்களும் இந்த கூட்டத்துல ஒருத்தரா தொலைஞ்சு போயிருவீங்க. சரி, நான் எப்படி அந்த 10%ல ஒருத்தரா ஆகுறது அப்படின்னா அதுக்கு நீங்க உங்களுக்குன்னு ஒரு நீஷை நீங்க செலக்ட் பண்ணணும். அந்த பர்டிகுலர் நீஷை பத்தி அதிகமா நீங்க படிச்சு அதுல ஸ்பெஷலைஸ் ஆகணும். இப்படி பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரிவ்யூஸ்லாம் அதிகமாகி ரேட்டிங்ஸ்லாம் அதிகமாகி உங்களுக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் அதிகமாயிரும் அண்ட் நீங்க அதுல எக்ஸ்பர்ட்டாவே ஆயிடுவீங்க. மூணாவது காமனான ஃபைவர் மிஸ்டேக் என்னன்னா நாட் ஆப்டிமைசிங் யுவர் கிக்ஸ். இங்க ஆப்டிமைசேஷன்னா நான் என்ன மீன் பண்றேன் அப்படின்னா உங்க கிக்குக்கு நீங்க கொடுக்கக்கூடிய சர்வீஸ்க்கு ஏத்த மாதிரியான டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், கீவேர்ட்ஸ், தம்ப்நெயில் இதெல்லாம் கொடுக்கிறது. நீங்களே ஒரு கிளையண்டா இருந்து யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு இப்போ ஒரு லோகோ டிசைனர் வேணும். ஸோ இப்போ நீங்க ஃபைவர்ல லோகோ டிசைனிங் அப்படின்னு சர்ச் பண்றீங்க. இப்போ நிறைய கிக்ஸ் வருது. அதுல நீங்க பாக்குறீங்க நிறைய ஃப்ரீலான்சர்ஸ் ரொம்ப ஜென்ரலான டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், கீவேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இன்னும் சில பேர் டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், கீவேர்ட்ஸ் இதெல்லாம் சம்பந்தமே இல்லாம கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காவே அந்த கிக்கை அவாய்ட் பண்ணிட்டு யாரு இன்ட்ரெஸ்டிங்கான டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், போட்டோலாம் வச்சிருக்காங்களோ அவங்களோட கிக்கை தான் நம்ம கிளிக் பண்ணுவோம். ஃபைவர் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற மொத்த ஃப்ரீலான்சர்ஸ்லயே வெறும் 35% பேர் மட்டும்தான் இந்த கீவேர்ட்ஸ்ன்றதையே ப்ராப்பரா பயன்படுத்துறாங்க. அப்படின்னா ஃபைவர் அல்காரிதம்லயே அது ஆட்டோமேட்டிக்கா ரேங்கிங் அதிகமாகி உங்களுடைய கிக் ஆனது சர்ச் பண்ணும் போதே மொதல் ஃபியூ பேஜஸ்லயே தெரியறதுக்கு சான்சஸ் இருக்கு. மொதல் சில பக்கங்கள்லயே உங்களுடைய கிக்ஸ் தெரிய ஆரம்பிச்சது அப்படின்னா உங்களுக்கு டிராபிக் அதிகமாகும். டிராபிக் அதிகமாச்சுனாலே உங்களுக்கு ஆர்டர்ஸும் அதிகமாகும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு growing டிமாண்ட் இருக்குங்க. அது என்ன அப்படின்னா லோக்கல் லாங்குவேஜஸ்ல கான்டென்ட் கிரியேஷன் இல்ல டிரான்ஸ்லேஷன். சோ இது ரிலேட்டடான சர்வீசஸ் நீங்க கொடுக்க போறீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு நீங்க ஒரு கான்டென்ட் கிரியேட் பண்றத தமிழ்ல மட்டும் தான் பண்ண போறீங்க அப்படின்னா உங்க கீவேர்ட்ஸ்ல கண்டிப்பா தமிழ்ன்ற ஒரு வார்த்தை இருக்கணும். இல்ல தமிழ் கான்டென்ட் கிரியேஷன் இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் கண்டிப்பா இருந்தே ஆகணும். இன்னொரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளே சொல்றேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஃபைவர்ல வாய்ஸ் ஓவர் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றதுக்கு கிக் கிரியேட் பண்ணிருந்தாங்க. அவங்களுடைய கிக் டைட்டில் எப்படி இருந்தது அப்படின்னா ஐ வில் ரெக்கார்ட் அ வாய்ஸ் ஓவர் அப்படின்னு ரொம்ப ஜெனரலிஸ்டா இருந்தது. அதனால அவங்களுடைய கிக்ஸ்க்கு ஆர்டர்ஸ் என்ன, இம்ப்ரெஷன்ஸ், கிளிக்ஸ் கூட கிடைக்கல. ஆனா அதுக்கப்புறமா அவங்க அதை ஆப்டிமைஸ் பண்ணாங்க. அவங்க கிக் டைட்டில ப்ரொஃபஷனல் ஃபீமேல் வாய்ஸ் ஓவர் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அப்படின்னு மாத்தினாங்க. அடுத்த 1.5 மாசத்திலேயே அவங்களுக்கு வியூஸும் அதிகமாகி கிட்டத்தட்ட 7 ஆர்டர்ஸ் கிடைச்சது. நாலாவது காமனான மிஸ்டேக் என்னன்னா இக்னோரிங் கிளையன்ட் கம்யூனிகேஷன்ஸ். இது ஒரு கிக் கில்லர்னே சொல்லலாங்க. ஃபைவர்ன்றதே ஒரு ஃபாஸ்டா ஓடிக்கிட்டு இருக்க ஒரு மார்க்கெட் பிளேஸ். அங்க லேட் ரெஸ்பான்ஸ்க்குலாம் சான்ஸே கிடையாது. நீங்க கிளையண்ட்ஸ்க்கு லேட்டா ரெஸ்பான்ஸ் பண்ணீங்கன்னா அதுக்குள்ள வேற ஒருத்தர் உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. ஃபைவருமே கிளையண்ட்ஸ்க்கு நீங்க எவ்வளவு சீக்கிரமா ரெஸ்பாண்ட் பண்றீங்கன்றத ட்ராக் பண்ணி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் ரேட் அப்படின்னு ஒண்ணு கொடுக்கும். அது கம்மி ஆயிக்கிட்டே இருந்தது அப்படின்னா உங்களுடைய கிக் ஆனது ரேங்கிங்ல ரொம்ப பின்னாடி போயிடும். உங்களுக்கு டிராபிக்கே கிடைக்காது. டிராபிக்கே கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர்ஸுமே கிடைக்காது. யோசிச்சு பாருங்க, உங்ககிட்ட ஒரு கிளையண்ட் வராங்க, உங்ககிட்ட ஒரு கஸ்டம் கிக் கேக்குறாங்க. நீங்க அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு 2 நாள் எடுத்துக்கிறீங்க. ஆனா அந்த 2 நாளுக்குள்ளேயே அவங்க வேற ஒரு ஆளை ஹையர் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு உங்களை மாதிரியே ஆயிரக்கணக்கில் ஃப்ரீலான்சர்ஸ் கிடைப்பாங்க. அண்ட் லேட்டா ரெஸ்பாண்ட் பண்ணனால ஃபைவருமே உங்களுடைய ரெஸ்பான்ஸ் ரேட்டை கம்மி பண்ணி உங்க கிக்ஸை ஃபர்ஸ்ட் ஃபியூ பேஜஸ்ல காட்டாம பின்னாடி கொண்டு போயிடும். ஃபைவர் சர்வேல என்ன சொல்றாங்க அப்படின்னா யாரெல்லாம் கிளையண்ட்ஸ் இருந்து மெசேஜ் வந்ததும் 2 மணி நேரத்துக்குள்ள அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் மத்தவங்களை விட 25% அதிகப்படியான ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்றாங்க. அதனால ஃபைவர்ல கிளையண்ட்ஸ் இருந்து மெசேஜ் வரும்போது 2 மணி நேரத்துக்குள்ளே அதை அட்ரஸ் பண்ண பாருங்க. அஞ்சாவது மற்றும் கடைசியான காமன் மிஸ்டேக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாட் அப்டேட்டிங் யுவர் ஸ்கில்ஸ் ரெகுலர்லி. எல்லா விஷயங்கள் மாதிரியும் ஃபைவரும் இவால்வ் ஆகிக்கிட்டே தாங்க இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் உங்க ஸ்கில்ஸை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தா மட்டும்தான் ஃபைவர்ல சர்வே ஆக முடியும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு SEO கான்டென்ட் ரைட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். SEOன்றது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வெறும் SEO கீவேர்ட்ஸை வச்சு நீங்க கான்டென்ட் கிரியேட் பண்ணாலே அது நல்லா ஒர்க் ஆகும். ஆனா இன்னைக்கு கான்டென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய இவால்வ் ஆயிடுச்சு. அதனால இப்பெல்லாம் கிளையண்ட்ஸ் வெறும் SEO கீவேர்ட்ஸ் வச்சு கான்டென்ட் கிரியேட் பண்றவங்களை விட லேட்டன்ட் செமான்டிக் இண்டெக்சிங் LSI, டாப் கிளஸ்டர்ஸ், AI driven ஆப்டிமைசிங் டூல்ஸ் இதெல்லாம் வச்சு கான்டென்ட் கிரியேட் பண்ற ஃப்ரீலான்சர்ஸை தான் ஹையர் பண்ண விரும்புறாங்க. இதுக்கும் ஒரு லைவ் எக்ஸாம்பிள் நான் பார்த்திருக்கேன். என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஃபைவர்ல வீடியோ எடிட்டிங் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா கடந்த 2-3 வருஷங்களா இந்த வீடியோ எடிட்டிங் பேட்டர்னே மாறி போயிடுச்சு. எல்லாரும் ஷார்ட் வீடியோஸை தான் அதிகமா விரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு உண்டான வீடியோ எடிட்டிங் ஸ்டைல்ன்றதே ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அதனால அவனுக்கு ஆர்டர்ஸும் குறைய ஆரம்பிச்சது.
அதுக்கப்புறமா தான் அவன் இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் எப்படி ட்ரெண்ட் ஆகிற மாதிரி வீடியோ எடிட் பண்ணி போடுறதுன்ற ஒரு கோர்ஸ் படிச்சான். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அவனுடைய கிக் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் மாத்திட்டான். இப்போ அவனுக்கு ஆர்டர்ஸ்ன்றது முன்ன கிடைச்சதை விட ரொம்பவே அதிகமாக கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இதுதாங்க எல்லாரும் ஃபைவர்ல ரொம்ப காமனா பண்ற 5 முக்கியமான மிஸ்டேக்ஸ். குவிக்கா ஒரு தடவை திரும்ப சொல்லிடுறேன். உங்களுடைய கிக்குக்கு ரொம்ப கம்மியான பிரைஸும் கொடுக்காதீங்க, அதிகமான பிரைஸும் கொடுக்காதீங்க, ஒரு காம்படிட்டிவ் பிரைஸ் கொடுங்க. ரெண்டாவது, ஒரு பர்டிகுலர் நீஷை தேர்ந்தெடுத்து அதுல ஸ்பெஷலைஸ் ஆகுங்க. மூணாவது, உங்களோட கிக்ஸை ப்ராப்பரா ஆப்டிமைஸ் பண்ணி கீவேர்ட்ஸ் எல்லாம் கரெக்டா கொடுங்க. நாலாவது, உங்களுடைய கிளைண்ட்ஸ்க்கு லேட்டர் ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ரெஸ்பான்ஸ் ரேட் குறைஞ்சு உங்களுடைய கிக்ஸ் ஆனது ரேங்கிங்ல பின்னாடி போயிடும். அஞ்சாவது, கீப் லேர்னிங். இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஸ்கில்ஸை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த காமனான மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணாலே நம்ம ஃபைவர்ல தனியா தெரிய ஆரம்பிப்போம். நமக்குன்னு ஒரு ரெபுடேஷன் உருவாகும், ஆர்டர்ஸும் கன்சிஸ்டன்டா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இந்த ஃபைவர் ரிலேட்டடாவே நிறைய டாபிக்ஸ் கவர் பண்ணி நம்ம வீடியோவா போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்ஸையுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிவுக்கு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஒயிட் போர்ட் நேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை நோக்கி வரும்.